அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தை பின்பற்றாத முஸ்லிம்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்று சொன்னால், தமிழகத்திலே வாழுகிற முஸ்லிம்கள் தீண்டாமை கொடுமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் இஸ்லாத்திலே இருக்கிற ஒரு சில நல்ல அம்சங்களால் கவரப்பட்டும் இந்த மார்க்கத்திலே இணைந்தார்கள். இணைந்த அவர்களுக்கு முறையாக இஸ்லாமிய போதனை, இஸ்லாமிய கல்வி வழங்கப்படாத காரணத்தினால் முஸ்லிம்களாக வாழுகின்றவர்கள் பெயரளவுக்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்களே தவிர தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இல்லை. கொள்கையிலே, கோட்பாடுகளிலே, சடங்கு சம்பிரதாயங்களிலே, வணக்க வழிபாடுகளிலே, இப்படி எல்லா விஷயங்களிலுமே தமிழக முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்தால் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெகு தொலைவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அறியாத காரணத்தினால், இந்த மார்க்கம் பற்றி சரியாக போதிக்கப்படாத காரணத்தினால் இஸ்லாத்தை விட்டு மக்கள் விலகி இருக்கிறதை கவனத்திலே கொண்டுதான் இஸ்லாத்தை பின்பற்றாத முஸ்லிம்கள் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டுள்ளது. இஸ்லாத்திலிருந்து விலகி இருப்பதற்கு சில அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு மார்க்கமானாலும், எந்த ஒரு சித்தாந்தமானாலும் அதற்கென்று சில அடிப்படைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படைகளை ஒருவன் நம்பி அதன் அடிப்படையில் வாழும் பொழுதுதான் அந்த சித்தாந்தத்தை அவன் முழுமையாக கடைபிடித்தவனாக ஆக முடியும். இஸ்லாத்தை பொறுத்தவரை அதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. என்ன அடிப்படை? அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம் நம்புகிற திருமறை குர்ஆன். அந்த திருமறை குர்ஆனை வாங்கி நமக்கு தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். இந்த ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நாம இஸ்லாம் என்று எதை செய்வதாக இருந்தாலும் அது குர்ஆன்ல இருக்க வேண்டும். இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியோ செய்தோ இருக்க வேண்டும். குர்ஆனிலும் ஒன்று இல்லை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், அது யார் செய்திருந்தாலும், எத்தனை ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திலே ஊடுருவி போய் புறையோடி போய் இருந்தாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லை. இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் முதலில் நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது உலக பிரசித்தி பெற்ற அந்த இறுதி பேருரையில் இதைத்தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, உங்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த இரண்டையும் நீங்கள் பலமாக பற்றிக் கொள்ளுகிற வரை வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இன்னொன்று ஒரு சுன்னதி, என்னுடைய வழிகாட்டுதல். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பலமா பிடித்துக் கொண்டால் நீங்க கெட்டு போக மாட்டீங்க. நான் காட்டிய வழிமுறையை நீங்கள் பலமாக பற்றிக் கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இந்த ரெண்டை தவிர வேற வேற விஷயங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தீர்களானால் நீங்கள் சென்றடைகிறது வழிகேடு, தவறான வழி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில கூட இது எச்சரிக்கிறாங்க. இறுதி பேருரையில கூட இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு நம்ம முஸ்லிம்களுடைய நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்தால் நாம இஸ்லாத்தை எப்படி தீர்மானம் பண்றோம்? குர்ஆனை பார்த்து தீர்மானம் பண்றீங்களா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா செய்தார்களா என்று தீர்மானம் பண்றீங்களா? அப்படி பண்ணுவதாக இல்லை. எப்படி பண்றது தெரியுமா? நம்ம இஸ்லாத்தை தீர்மானம் பண்ணுவதாக இருந்தால் நம்ம சில அளவுகோலை வச்சிருக்கிறோம். என்ன அளவுகோல்? எந்த பக்கம் அதிகமான மக்கள் இருக்கிறாங்களோ, முஸ்லிம்கள்ல எந்த பக்கத்தில் அதிகமா இருக்கிறாங்களோ அது சரி, எந்த பக்கத்தில் நம்பர் கம்மியா இருக்குதோ அது தப்பு. நம்ம எப்படி கணக்கு போடுறோம்? ஒரு மஹல்லாவுல 10,000 பேர் இருக்கிறோம், 9,000 பேர் எதை செய்யறானோ அது இஸ்லாம், 1000 பேர் தப்புன்னு சொல்றான் பாருங்க, அது இஸ்லாம் இல்ல. 1000 பேர் இருக்கிற ஒரு ஜமாத்துல எந்த பக்கம் 950 பேர் இருக்கிறானோ அது சரி, எந்த பக்கத்துல 3 பேர் இருக்கிறானோ அது சரி இல்ல. நம்ம இஸ்லாத்தை எப்படி அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் குர்ஆனை படித்து அறிந்து கொள்வது இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலை பார்த்து இஸ்லாத்தை அறிந்து கொள்வதில்லை. மெஜாரிட்டி அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நாம தீர்மானம் செய்கிறோம். முதல்ல இது இஸ்லாத்துல திருமறை குர்ஆன்ல தெளிவாக கண்டிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். முஹம்மதே, நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், முஹம்மதே, இந்த பூமியில இருக்கிற மக்கள்ல பெரும்பான்மையை, மெஜாரிட்டியை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை வழி தவற செய்து விடுவார்கள். மெஜாரிட்டியை நீங்க பின்பற்றீங்கன்னு வைங்க, உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான். திருக்குர்ஆன்ல பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த கருத்தை பதிவு செய்கிறான். எப்படி பதிவு செய்கிறான்? வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஅலமூன். அதிகமான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஃப்கஹூன். அதிகமான மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யாகிலூன். அதிகமான மக்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். இப்படி திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தீர்களேயானால் பெரும்பான்மையான மக்கள் விவரங்கெட்டவர்களாகத்தான் உலகத்தில் இருக்கிறார்கள், சிந்தனையற்றவர்களாகத்தான் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அப்ப நீங்க அதிகம் எந்த பக்கம் இருக்குது என்று பார்த்து மார்க்கத்தை தீர்மானம் செய்யாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் கண்டிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இஸ்லாம் என்று நீங்கள் செய்கிற பல காரியங்கள் இந்த மெஜாரிட்டி அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் தான், பெரும்பான்மை அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் தான். நீங்கள் செய்கிற இந்த காரியங்களுக்கு எந்த விதமான குர்ஆன் சான்றும் இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய அங்கீகாரமும் இல்லை. ஆனால் மெஜாரிட்டி அடிப்படையில் மாத்திரம் தீர்மானிக்கிறீர்கள். இந்த மெஜாரிட்டி விஷயத்தை குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி கூட தேவையில்லை. உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற சாதாரண அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தால் கூட இது தப்புன்னு விளங்கிக்கலாங்க. எப்படி விளங்குறது? உங்க மகள்ல அவ்வளவு 10,000 பேர் இருக்கான் வச்சுக்கிறீங்களேன், 1000 பேர் இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த 1000 பேர்ல பள்ளிவாசல்ல போய் 5 நேரமும் தொழுகக்கூடியவன் அதிகமா, தொழுவாதவன் அதிகமான்னு பாருங்க, கணக்கெடுங்க. ஒரு மகல்லாவுல 10,000 பேர் இருக்கிறான், 10,000 பேர் இருக்கிறவன் தொழுவன் தானே இருக்கிற பள்ளிவாசல் போதுமா? பத்தாது. இந்த 10,000 பேர் என்ன செய்யறான்? அதுல ஒரு 40 பேர் தான் பள்ளிவாசலுக்கு வரலாம். சுபுகுல போனோம்னா இமாமும் மோதினார் மட்டும் நிக்கிறார், கூட ஒரு 5 பேர் நிப்பாங்க. அப்ப 10,000 பேர் இருக்கிற ஒரு மகல்லாவுல தொழுவுறவன் எவ்வளவு பேரு? 5 பேரு, இல்லன்னா 50 பேரு, இல்லன்னா 100 பேரு. மீதி 9,900 பேர் என்ன தொழுவல. இப்ப நம்ம ஓட்டெடுப்பு நடத்தி நிறைய பேர் தொழுகவில்லை, கொஞ்சம் பேர் தான் தொழுகிறாங்க, அதனால தொழுவாம இருக்கிறது சிறந்தது அப்படி முடிவெடுக்கலாமா? எது சிறந்ததுன்னு முடிவெடுக்கிறதா இருந்தா நம்ம எப்படி முடிவெடுக்கணும்? பள்ளிவாசல் போய் பார்க்கணும். பள்ளிவாசல் 3 சப்புக்கு 30 பேர் நிப்பாங்க. அப்புறம் சென்சஸ் எடுத்து பார்க்கணும் கணக்க. 30 பேர் பள்ளியில் இருக்கிறான், பள்ளிக்கு வெளியே 3,000 பேர் இருக்கிறான். அப்ப 30 பெருசா 3,000 பெருசா? 3,000 பெருசு. அதனால் தொழுவாமல் இருக்கிறது தான் நல்ல வழின்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயல. அதே மாதிரி நீங்கள் இந்த முஸ்லிம்களுக்குள்ளே நான் சொல்றேன், முஸ்லிம் அல்லாத மக்கள் நான் சொல்லல, முஸ்லிம்களுக்கு உள்ளேயே தொழுபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், தொழாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு உள்ளேயே சினிமா பார்க்கிறவன் ஜாஸ்தியா பார்க்காதவன் ஜாஸ்தியா கணக்கெடுங்களேன். டிவிக்கு முன்னாடியோ சினிமா கொட்டைக்கு போயோ சினிமாவையும் சினிமா பாடல்களையும் பார்க்கிறவன் அதிகமா பார்க்காதவன் அதிகமா?
பார்க்கிறவன் தான் அதிகம். பார்க்காதவன் பைத்தியக்காரமா நினைப்பாங்க. சினிமா பார்க்கலையா, சினிமா பார்த்தது இல்லையா அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப சினிமா பார்க்காதவன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 1000க்கு 10 தேருவான். சினிமா பார்க்கிறவன் 1000க்கு 990 தேருவான். இப்ப முடிவு பண்ணிடுவோமா, இஸ்லாத்துல சினிமா பார்க்கிறது ரொம்ப சிறந்த காரியம், அதிகமான மக்கள் பார்க்கிற காரணத்தினால் எல்லாரும் சினிமா பாருங்க முடிவு கேளுமா. அப்ப மெஜாரிட்டியான மக்கள் எந்த பக்கம் போறாங்களோ அதெல்லாம் சரின்னு தீர்மானிக்கிறது இஸ்லாம் கிடையாது. தலையை எண்ணி பார்த்து தீர்மானிக்க முடியாது. தேர்தலா யார தேர்ந்தெடுக்கிறது ஓட்டு பிரச்சனையா இது? அப்ப ஒரு சித்தாந்தம் சரியா தவறா, ஒரு கொள்கை சரியா தவறா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு மெஜாரிட்டி அளவுகோல் கிடையாது. பெரும்பான்மை என்பது ஒரு காலத்திலும் அளவுகோலாக ஆகாது. அப்படி வேணாம். உலகத்தில் 600 கோடி மக்கள் வாழ்றான். இந்த 600 கோடி மக்கள்ல இஸ்லாத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பேரு? 150 கோடி பேர் இருக்கிறான். மீது 450 கோடி பேர் இஸ்லாத்துல இல்ல. அதனால இஸ்லாம் சரியில்லை. இஸ்லாம் மைனாரிட்டி தானே. இஸ்லாம் 150, இஸ்லாம் அல்லாதது 450. அதனால இஸ்லாத்தை கலைச்சிருவோமா? மெஜாரிட்டி அடிப்படையில், மெஜாரிட்டி அடிப்படையில் ஓட்டெடுப்பு நடத்தி முஸ்லிம்கள் கம்மியா இருக்கு. இந்தியாவில் ஓட்டெடுப்பு நடத்த வேண்டியது. இந்தியாவில் 80 கோடி பேர் இஸ்லாம் இல்ல, 20 கோடி பேர் தான் இஸ்லாமா இருக்கிறாங்க. அதனால 80 கோடி பேர் போற வழிதான் சரின்னு மாத்திக்கிறோமா நம்ம? என்னங்கிற இது ஒரு அளவுகோலா? மெஜாரிட்டி என்பது ஒரு அளவுகோலான்னு கேட்கிறேன். அப்ப மெஜாரிட்டியான மக்கள் விவரம் இல்லாத மக்கள் ஜாஸ்தியா இருக்கிறார்கள். நமக்கு நல்லா தெரிகிறது. ஒரு சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 பேர் தான் சைன் பண்ணுவான், 4 பேர் தான் பிரகாசிப்பான், 4 பேர் தான் நல்லா சிந்திப்பான், 4 பேர் தான் நல்லா ஆக்டிவா இருப்பான், 4 பேர் தான் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிடுவான். அப்ப அதிகமான மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தலையை எண்ணி பார்த்து சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தீர்மானித்த காரணத்தினால்தான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் வழிகட்டது. பல தெய்வ நம்பிக்கை ஏற்பட்டதற்கு காரணம் இதுதான். மூட நம்பிக்கை மலிந்ததற்கு காரணம் இதுதான். ஆன்மீகத்தின் பெயரால் மக்கள் சுரண்டப்படுவதற்கு காரணம் இதுதான். அதிகமான மக்கள் ஊரோடு ஒத்துப்போன்று சொல்லி செம்மறியாட்டு கூட்டங்களை போல மெஜாரிட்டி பக்கம் எப்போது மனிதன் ஓட ஆரம்பிக்கிறானோ அப்பவெல்லாம் தப்பு செய்கிறான், அப்பவெல்லாம் தடபுரளுகிறான், அப்பவெல்லாம் கொள்கைகளில் இருந்து சமரசம் செய்கிறான், விலை போகிறான். இதை நம்ம உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை முஸ்லிம்கள் செய்யலாமா? எது ஒரு தப்பான அளவுகோலை வைத்து பல தெய்வ நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டுச்சோ அதை ஒரு முஸ்லிம் அளவுகோலாக கொண்டு தலையை எண்ணிக்கொண்டு தீர்மானிக்கலாமா? இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மௌலிது ஓதுகிறார்கள், பாத்தியா ஓதுகிறார்கள். ஒரு மனுஷன் மூத்தா இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு சில சடங்குகள் செய்கிறாங்க முஸ்லிம்கள். 3ஆம் நாள் சடங்கு, 7ஆம் நாள் சடங்கு, 40வது நாள் சடங்கு, வருஷ சடங்கு என்றெல்லாம் ஒரு இறந்து போன வீட்டில் போய் என்னைய மாதிரி 4 வார்த்தைகளை மதத்தை படித்திருக்கிற மதகுருமார்கள் போய் உட்கார்ந்து கொண்டு சில மந்திரங்களை ஓதி அந்த மக்களிடமிருந்து சல்லி பணத்தை பறித்துக் கொண்டு மதத்தின் பெயரால் சுரண்டி கொண்டு வருகிறார்கள். இது நடக்குதா இல்லையா முஸ்லிம் சமுதாயத்தில்? இது என்ன ஆதாரத்தில் நடக்குது? குர்ஆன்ல இப்படி இருக்குதா? உங்களை யாராவது இறந்து விட்டால் 3ஆம் சடங்கு செய்யுங்கள், 7ஆம் சடங்கு 7ஆம் பாத்தியா ஓதுங்கள், 40ஆம் பாத்தியா ஓதுங்கள், வருஷ பாத்தியா ஓதுங்கள். குர்ஆன்ல இருக்கா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது இறந்து விட்டார்களே ஆனால் அந்த வீட்டில் போய் 3ஆம் பாத்தியா ஓதுவார்கள், 7ஆம் பாத்தியா ஓதுவார்கள், ஓதாவிட்டால் கண்டிப்பார்கள், ஏன் என்னை கூப்பிடவில்லை என்று சொல்வார்கள், எனக்கு ஏன் காணிக்க தரலன்னு கேட்பார்கள். அப்படின்னு ஏதாவது நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்குதா? இல்ல. குர்ஆன்ல இது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஹதீஜா மரணித்தார்கள். அவங்களுக்காக நபிகள் நாயகம் ஓதுனாங்களா? அந்த மாதிரி 3 7 40ன்னு அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போனாங்களா? அதுக்கு ஓதுனாங்களா? நபிகள் நாயகத்துடைய மகள் ருக்கையா, உம்மு குல்சூம் என்ற 2 பெண் குழந்தைகள் மகள்கள் நபிகள் நாயகம் வாழும்போது மூத்தா போனாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஓதுனாங்களா? நபிகள் நாயகத்துடைய சிறிய தகப்பனார் ஹம்சா நபிகள் நாயகம் வாழும்போது இறந்து போனார, அவருக்காக வேண்டி இந்த 3ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? அப்ப ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்காக ஒரு பிரார்த்தனை, ஜனாசா தொழுகை என்ற பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்புறம் அவங்க நினைச்ச நேரத்தில் எல்லாம் அவருக்காக இறைவன்ட்ட பிரார்த்திக்க வேண்டும். பள்ளிவாசல்ல தொழுது விட்டு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும். இவ்வளவுதான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இதை பிற சமயத்திலிருந்து காப்பி அடித்து
திதி தவசம் என்று மற்றவர்கள் செய்வதை போல உணவு பதார்த்தங்களை வைத்துக் கொண்டு அதுக்கு படையல் செய்துவிட்டு இந்த மதகுருமார்கள் என்று ஏமாற்றவர்களே அவங்களுக்கு வருமானத்திற்காக வேண்டி உண்டாக்குன இந்த சடங்கை எதன் அடிப்படையில் செய்கிறீர்கள்? ஊரெல்லாம் செய்து அதனால செய்கிறீர்கள். வேற ஒரு ஆதாரம் கிடையாது உங்கள்கிட்ட. இதுக்கு என்ன அடிப்படை? மெஜாரிட்டி ஊர்ல எல்லாரும் செய்யறாங்கல்ல, அந்த தெருவில் செஞ்சாங்கல்ல, இந்த வீட்ல செஞ்சாங்கல்ல, இந்த அந்த வீட்லயும் செஞ்சாங்கல்ல, இந்த வீட்ல செஞ்சாங்க. அப்ப நம்ம இந்த சடங்குகளை நாம் செய்வதற்கு என்ன அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா குர்ஆன் அடிப்படை இல்ல, நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படை இல்ல, வேற எது அடிப்படை? அதிகமான மக்கள் செய்கிறார்கள் என்பது அதுக்கு அடிப்படை. இப்படித்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தாயத்து போடுகிறீர்கள். ஒரு மனுஷனுக்கு நோய் வந்து விட்டால் உடனே ஒரு மத குருட்ட போறீங்க. அவர் என்ன செய்யறாரு? நூறு முடிஞ்சு தோல்ல கட்டுறாரு, இடுப்புல கட்டுறாரு, ஒரு தட்டு எழுதி கரைச்சு குடிங்கிறாரு. இப்படி எல்லாம் நம்மளுக்கு சில பிராடைய பித்தராட்டத்தை செய்கிறார். இது ஏன் செய்றீங்க? குர்ஆன்ல இருக்குதா? இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் தாயத்து போடுங்க அல்ல நபிகள் நாயகம் சொன்னாங்களா? இல்ல. வேற ஏன் செய்றீங்க? எல்லாரும் செய்றாங்கல்ல, எல்லாரும் செய்றாங்க, அதனால செய்றோம். அப்ப ஊரெல்லாம் செய்கிறார்கள், அதிகமான மக்கள் செய்கிறார்கள் என்பதை தவிர இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. நீங்க ஓதுகிற மௌலித் ஆகட்டும், நீங்கள் நடத்துகிற மீலாது விழாக்கள் ஆகட்டும், நீங்கள் நடத்துகிற பாத்தியாக்கள் ஆகட்டும், நீங்கள் நடத்துற ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்களா? ஒரு திருமணத்திற்கு போனீர்களே ஆனால் அந்த திருமணத்தை நடத்தி முடிப்பதற்குள்ள ஒரு 40 அல் ஃபாத்தியா சொல்றார் அஜர்த். மத குருவா இருக்கக்கூடியவர், இந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர், பகுத்தறிவான மார்க்கத்தை போதிக்க கடமைப்பட்ட மத குரு என்ன பண்றாரு? அந்த மாப்பிள்ளையிட்ட சேவிங் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைக்கு, புது மாப்பிள்ளைக்கு சேவிங் பண்றதுக்கு ஒரு அல் ஃபாத்தியா வருவார், ஃபாத்தியா பாரு, அப்புறம் சேவ் பண்ணுவாங்க. அப்புறம் புதுசா ட்ரெஸ் எடுத்து மாட்டுவாரு இல்லையா, அதுக்கு ஒரு அல் ஃபாத்தியா பாரு. அப்புறம் தலையில தொப்பி வைப்பாங்க அந்த மாப்பிளைக்கு. தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, வச்சா வைக்கலாம் வைக்கலாம் இல்ல, அதுக்கு மார்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் இல்லை. அந்த தொப்பியத்துக்கு வைப்பதற்கு என்ன செய்வாங்க? அல் ஃபாத்தியாம்பாங்க. அவரை எந்திரிச்சு வாசல்ல வந்து நிப்பாட்டி அதுக்கு ஒரு அல் ஃபாத்தியா, ஊர்வலம் விட்டு அல் ஃபாத்தியா பாரு, பொண்ணு விட்டு வாசல் நின்று அதுக்கு ஒரு அல் ஃபாத்தியா பாரு. அப்புறம் ஊர்ல உள்ள ஒரு தர்காவை கடக்கும்போது அல் ஃபாத்தியா பாரு, பள்ளியாசல்ல வச்சு ஒரு அல் ஃபாத்தியா, பந்தக்கால் உண்டுனா அதுக்கு ஒரு அல் ஃபாத்தியா, சட்டியத்துக்கு அடுப்புல வச்சு அதுக்கு ஒரு அல் ஃபாத்தியா, சட்டி இறக்குனா அதுக்கு ஒரு அல் ஃபாத்தியா. இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க ஒரு 40 அல் ஃபாத்தியா போடுறாரு யாரு? மதகுரு. இது ஏன் செய்றீங்க? இது எந்த குர்ஆன்ல இப்படி இருக்குது? இல்ல. எந்த நபிகள் நாயகம் உங்களுக்கு இதை சொல்லி தந்தாங்க? சொல்லிலாம் தரல. வேற ஏன் செய்றீங்க? எல்லாரும் செய்றாங்கல்ல, 4 பேர் செய்யும்போது நாங்களும் செய்யணும்ல, அவ்வளவு வேண்டியது இல்லைங்க. நீங்க திருமணத்துல டவுரி வாங்குறீங்களா? உங்க பகுதியில கல்யாணம் நடக்கும் பொழுது பெண் வீட்டார்ட்ட நீங்க வரதட்சணை வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறீங்க. எப்படி வாங்குறீங்க? ரொக்கமா வாங்குறீங்க, நகையா வாங்குறீங்க, பொருளா வாங்குறீங்க, சீர்வரிசையா வாங்குறீங்க, பிறகு தவணையா கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க, கடனா கொஞ்சம் வாங்கிக்கிறீங்க, கல்யாணத்துக்கு முந்தி கொஞ்சம் வாங்குறீங்க, சோறா வேற வாங்குறீங்க, கல்யாணத்துக்கு பிந்தி வேற வாங்குறீங்க. இப்படி ஒரு கல்யாணங்கிற பேரை வைத்துக் கொண்டு பல கட்டங்களில பெண் வீட்டார்ட்ட நீங்க கசக்கி பிழிகிறீர்கள். இவ்வளவு எப்படி பிழிகிறீங்க தெரியுமா? கள்ளத்தனமா செய்றீங்களா இதெல்லாம்? இந்த வரதட்சணை வாங்குறத அடுத்தவனுக்கு தெரியாம காதும் காது மச்ச மாதிரி பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் மட்டும் இப்படி கொடுத்துக்கிறீங்களா? இல்ல. எப்படி வாங்குறீங்க? பள்ளி வாசல்ல வச்சு வாங்குறீங்க, ஊர் மக்களை எல்லாம் சாட்சியா வைத்து வாங்குறீர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் எல்லாம் உட்கார்ந்து வாங்குகிறீர்கள், மத குருமாரும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அதுக்கால் பாத்தியாங்கிறாரு. எதுக்கு? பெண் வீட்டாரிடம் இருந்து அந்த வரதட்சணை வாங்கி மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்கறாங்கல்ல, அதுக்கு ஒரு பங்கனை வச்சு அந்த பங்கன்ல ஹஜரத் உட்கார்ந்து கொண்டு அல் ஃபாத்திஹாங்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை எப்படி செய்றீங்க? ஊரறிய உலகறிய விளம்பரப்படுத்தாத விளம்பரம் படுத்தி பகிரங்கப்படுத்தி வெளிப்படையா செய்கிறீர்கள், எல்லோரும் சேர்ந்து செய்கிறீர்கள். இது மார்க்கமா? பள்ளிவாசல்ல வைத்து இதை செய்கிறீர்கள். அப்ப இப்பதான் விளங்குது மெஜாரிட்டியில உள்ளவன் அக்கிரமக்காரன் விளங்குதா? ஊர் முத்தவள்ளி உட்கார்றாரு, ஊருடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஒரு மதகுரு உட்கார்ந்து இருக்கிறார், ஊர்ல உள்ள அனைத்து பிரமுகர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எதுக்கு? பெண் வீட்டிடமிருந்து கொள்ளையடித்த அந்த ரூபாயை வாங்கி மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பேர் உட்கார்ந்து செய்றீங்களே. இது குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல எப்படி இருக்கு? இதுக்கு மாற்றமா இருக்கிறது.
வஆத்துன் நிசா சதுகாத்திஹின் நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மகரை நீங்கள் கொடுங்கள். கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும். மகர் என்றவர் கேட்கிற தொகையை கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லுகிற ஒரு மார்க்கத்தில் நீங்க என்ன பண்றீங்க? பெண் வீட்டார்ட்ட வாங்குறீங்களா? இதுக்கு என்ன அடிப்படை? என்ன காரணத்துக்கு இதை வாங்குறீங்க? ஒரு காரணமும் இல்ல. குர்ஆன்ல இதுக்கு அனுமதி இல்ல. நபிகள் நாயகம் இதை அனுமதிக்கல. அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தால் கூட இதை வாங்குறதுக்கு ஒரு ரீசனும் இல்ல, ஒரு நியாயமும் இல்ல. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க, அதுக்கு அவர்கிட்ட மட்டும் நீ கேட்கிற. இன்னும் சொல்ல போனால் நீ கொடுப்பதற்கு 1000 நியாயம் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில பெண்கள் தியாகம் செய்கிறார்கள். உற்றார் உறவினரை சொந்த வீட்டை விட்டு ஓ வீட்டுக்கு வருகிறார்கள், அதுக்கு நீ தான் கொடுக்கணும். ஓ வீட்டுல வந்து சேவை செய்கிறார்கள், அதுக்கு நீ தான் கொடுக்கணும். உன்னுடைய குழந்தையை சுமந்ததற்காக கஷ்டப்படுகிறார்கள், அதுக்கு நீ தான் கொடுக்கணும். அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவங்க தான் கஷ்டப்படுறாங்க, அது கூட நீ தான் கொடுக்கணும். அதை வளர்க்கிறது அவங்க தலையில தான், அதுக்காக நீ தான் கொடுக்கணும். அப்ப அவங்களை வளர்த்து ஆளாக்கி எல்லா பொறுப்புகளும் அவர்கள் சுமந்து கொண்டு உன்னோடு கொஞ்ச நேரம் சந்தோஷம் அனுபவித்தற்காக செய்யறாங்களே, இதுக்கு நீ கொடுக்கணுமா அங்க வாங்கணுமா? அறிவுபூர்வமா சிந்திச்சாலும் இதுக்கு நியாயம் இல்ல. குர்ஆன் ஹதீஸ்ல தேடி பார்த்தால் ஆதாரம் இல்ல. ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து வாங்குறீங்களா இல்லையா? எதனால ஜமாத்துக்கு நமக்கு பஞ்சாயத்து எதுல வருதுங்கிறீங்க? இதானுங்க விவகாரம். எப்படிப்பா நீங்க இஸ்லாமிய ஜமாத் என்று சொல்லிக் கொண்டு இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை நீங்கள் பள்ளிவாசலில் அரங்கேற்றுகிறீர்கள் என்று கேட்டால் எங்களுக்கு பள்ளிவாசல் விரட்டுவீங்களா? இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள் என்று கேட்டால் பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடாது தடுப்பீங்களா? பஞ்சாயத்து எங்க நடக்கிறது? இதான் விவகாரமே. அப்ப நம்ம இதுக்கு என்ன காரணம் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் மெஜாரிட்டி தான் காரணம். எல்லாரும் வாங்குறவனா இருக்கிறான், அதனால நாங்கள் வாங்கணும். எல்லாரும் வாங்குறான்ல, 90 பேர் வாங்குறான்ல, இந்த 10 பேர் வாங்க வேணான்னு சொன்னா அவன் ஒரு மாதிரியே கிறுக்கம் பைத்தியக்கார மாதிரி பாக்குறது. அப்ப நம்முடைய மார்க்க விஷயங்களை நீங்கள் பின்பற்றாமல் போனதற்கு முக்கியமான காரணத்தை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அடிப்படையை நீங்கள் மறந்திருக்கிறீர்கள். பெரும்பான்மை மக்கள் சொல்வது சரி என்பதை முதலில் மாற்றுங்கள். சரியான பாதை உடனே கண்ணுக்கு தெரியும். பெரும்பான்மை மக்கள் செய்வது சரி என்ற சிந்தனையிலிருந்து நீங்கள் விடுபட்டால், அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா ரசூல் சொல்லி இருக்கிறார்களா என்ற சிந்தனையை நோக்கி வந்தால் உங்களுக்கு உண்மை பளிச்சென்று தெரியும். இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம்களாக மாறுவீர்கள். அப்புறம் என்ன பண்றீங்க? நீங்கள் இன்னொரு அடிப்படையான தவறை செய்கிறீர்கள். அது என்ன தவறு தெரியுமா? மார்க்க அறிஞர்களுக்கு ஒரு தனி மகத்துவம் உங்கள்ட்ட இருக்கிறது. உங்க உள்ளத்துல மௌலவிகள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், மத குருமா அவர் அஜர்த்து, அவர் 7 வருஷம் படிச்சவர், அவர் சொன்னா சரியா தான் இருக்கும் என்று உங்களுக்கு மத குருமார்கள் மீது உங்களுக்கு ஒரு பக்தி ஊட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பக்தி இயற்கையாக வந்த பக்தி இல்லை, சின்ன வயசுல அப்படி ஊட்டினார்கள் உங்களுக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க? அஜர்த்துனா ஒரு பெரிய ஆளு, அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் என்று உங்களை மாதிரி ஒரு மனுஷனை என்னமோ ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தியவரை போல உங்கள் உள்ளங்களிலே பதிய வைத்தார்கள். மத குருமார்கள் மீது உங்களுக்கு ஒரு பக்தி ஏற்பட்டது. அந்த பக்தியை காரணமாக வைத்துக் கொண்டுதான் அவங்க ஆற்றாங்க, நீங்க ஆடுறீங்க. எதை வச்சுக்கிட்டு நீங்க அநியாயம் பண்றீங்க? தொலை வர்றவனை நீங்க தடுக்கிறீங்களா, அடிக்கிறீங்களா? எதை விளங்கி கொண்டு அடித்தீர்கள்? ஒன்னும் உங்களுக்கு தெரியாது. அவர் அஜர்த்து மெம்பர்ல ஏறிக்கிட்டு அடிந்தாரு, அடிச்சீங்க. உசுப்பி விட்டாரு, நீங்க என்ன செஞ்சீங்க? உசுப்புனீங்க. அவர் ஆட்டி விட்டாரு, நீங்க ஆடுனீங்க. அப்ப நீங்கள் இந்த மத குருமார்கள் மீது உங்களுக்கு ஒரு குருட்டுத்தனமான பக்தி ஊட்டப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். மத குருமார்கள் என்றால் யார்? இஸ்லாத்தில் மத குருமார்களுக்கு என்று ஒரு மகத்துவம் இருக்குதா? மத குருமார்கள் தான் மகத்துவம் மிக்கவர்களா? மத குருமார்கள் தான் தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களா? மத குருமார்கள் என்றால் அவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை தயாரிச்சு உங்களுக்கு தந்துட முடியுமா? மத குருமார்கள் என்றால் அவங்க உங்களுக்கு நினைச்ச காரியத்தெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களா? இஸ்லாத்தில் அது கிடையாது. மத குருமார்கள் இருக்கிறாங்க, குர்ஆன்ல உள்ளதை அவங்க சொல்லலாம், அவ்வளவுதான் மத குருக்குள்ள அனுமதி. நபிகள் நாயகம் சொன்ன செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம், இவ்வளவுதான் மத குருடைய வேலையை தவிர அவர் நினைச்சதை எல்லாம் கையில மடியில போட்டு சட்டங்களை தயாரிச்சு தரக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குதா? நீங்கள் இருக்குது என்று நினைக்கிறீர்கள். உங்களுடைய மத குரு உங்களுக்கு சொல்கிறார், நோன்பு வைக்க சொன்னால் வைக்கிறீர்கள், தொலை சொன்னால் தொழுகிறீர்கள். இன்னைக்கு தொழுவும் பாரு, உடனே தொழுவீங்க. இன்னைக்கு நோன்பு வையும் பாரு, இன்னைக்கு நோன்பு வைக்க சொல்ல நீ யாரான்னு கேட்க மாட்டீங்க, அஜர்த்து சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லுவீங்க. மீலாதுல்லா கொண்டாடும் பாரு, கொண்டாடுவீங்க. மௌலிது ஓதும் பாரு, ஓதுறம்பீங்க.
அப்ப அஜர்த்தாக இருக்கக்கூடியவர்கள் விரல ஆட்டு மாதிரி ஆட்டுவீங்க, ஆட்ட வேணாம் ஆட்ட வேணாம்பீங்க, தொப்புள்ள கையை கட்டு மாதிரி கட்டுவீங்க, கட்டாதானே கட்ட மாட்டீங்க. அப்ப நீங்கள் மத குருமார்கள் மீது ஒரு குருட்டுத்தனமான பக்தி வைத்திருக்கிறீர்கள். வேற வேற மார்க்கங்களில் எல்லாம் இதற்கு அனுமதி இருக்கலாம், மத குருமார்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கலாம், மத குருமார்கள் இஷ்டத்துக்கு எதை வேண்டாலும் சொல்லலாம் என்ற அதிகாரம் வேறு மார்க்கங்களில் இருக்கிறது. உங்கள் மார்க்கத்தில் இருக்கிறதா? இஸ்லாத்தில் இருக்கிறதா? நான் ஒரு மதகுரு என்ற காரணத்திற்காக நான் எதை சொன்னால் நீங்கள் கேட்கலாமா? அந்த அதிகாரம் இஸ்லாத்தில் மதகுருமார்களுக்கு இல்லை. மதகுருமார்களுடைய வேலை என்ன? இப்படி குர்ஆனில் இருக்கிறது என்று எடுத்து சொல்லலாம், இப்படி நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று எடுத்து சொல்லலாம். இதை தவிர மதகுருமார்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத்தஹது அஹ்பாரஹும் ஒரு ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். இந்த முந்தைய யகூதிகளும் நசாராக்களும் தங்களுடைய மத குருமார்களை கடவுள்களாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான். மத குருமார்களை என்ன ஆக்கிட்டாங்க? கடவுளாக்கிட்டாங்க. கடவுளாக்கிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அவர் எஸ்ண்டா இவங்களும் எஸ்ம்பாங்க, அவர் நோண்டா இவங்களும் நோன்னு சொல்லுவாங்க, அவர் கடமைண்டா இவங்களும் கடமைன்னு சொல்லுவாங்க, அவர் ஹராம்டா இவங்களும் ஹராம்ன்றுவாங்க, அவர் ஹலால்டா இவங்களும் ஹலாலும்பாங்க. இப்படி மதகுருமார்கள் எதை சொன்னாலும் நம்புவது என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அதுதான் உங்களுடைய இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருப்பதற்குரிய மற்றொரு அடிப்படை காரணம். இப்ப நீங்க அந்த மதகுருமார்களை பற்றி கொஞ்சத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க உள்ள மௌலவிமார்கள் உங்களை தூண்டி விடுகிறார்களே, அந்த மௌலவிமார்கள் யாரு, அவங்க எப்படி உருவாக்கப்படுகிறார்கள், இந்த வரலாற்றை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டால் இந்த அஜர்த்துமார்கள் மௌலவிமார்களுடைய மாயையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். மதரசாக்கள்ல 7 வருஷம் படிச்சவர் தான் மௌலவிங்க. மதரசா அரபு கல்லூரி வைத்திருப்பார்கள், அதுல 7 ஆண்டுகள் படித்து விட்டு வர்றவர் தான் யாரு? மார்க்க அறிஞர் என்று பட்டம் கொடுக்கிறார்கள். இந்த 7 ஆண்டு படிப்புக்கு எப்படிப்பட்ட மாணவர்களை தேர்வு செய்வார்கள் தெரியுமா? மௌலவிக்கு அனுப்புறோம்லங்க, யார் அனுப்புவோம்? என் புள்ள நல்லா படிக்கிறான்னு வைங்க, 100க்கு 90 மார்க் எடுக்கிறான்னு வைங்க, 90க்கு மேல எடுக்கிறான்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன்? அவனை உலக கல்வி படிக்க வச்சிருவேன். படிக்க போட்டும், அவனை டாக்டருக்கு அனுப்பு, இவனை இன்ஜினியர் ஆக்கு, இவனை அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு அனுப்பிடுவேன். யார ஓதுறதுக்கு அனுப்புவோம் தெரியுமா? 5ஆம் கிளாஸ்ல 3 வருஷம், 6ஆம் கிளாஸ்ல 4 வருஷம், படிப்பே ஏறாதுல. உண்மையா இல்லை நான் சொல்வது? மதரசாக்கு நீங்க யாரை அனுப்பி இருக்கிறீங்க? நீங்க அனுப்புனீங்களா யாராச்சும் மதரசாவுக்கு? எப்ப அனுப்புவீங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டான், ஒழுங்கா மார்க்கும் வாங்க மாட்டான், நாளைக்கு வர்ற சண்டை இன்னைக்கு இழுத்துட்டு வருவான், இவனை படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? மதரசாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப மதரசாவுக்கு என்று மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் சொல்ற மௌலவிமார்கள் இவங்களுக்கு இதற்கான குவாலிபிகேஷன் என்னன்னு சொன்னா முட்டாளா இருப்பது குவாலிபிகேஷன் ஃபர்ஸ்ட். ஏன் இந்த உலமாக்களுக்கு ஒண்ணு விளங்கலன்னு உங்களுக்கு புரியுதா? சரி, மதரசாவுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, அங்க உள்ள அந்த 7 வருஷம் படிக்கிறான்ல, என்ன படிக்கிறான்னு நினைக்கிறீங்க? 7 வருஷ காலத்திலையும் உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயம், உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு அதிசயத்தை நான் சொல்லி தர்றேன். ஃபெயிலுங்கிறது கிடையாது மதரசாவில். அடே ஒரு அந்த 7 வருஷம் படிக்கிறான்ல, 7 வருஷம் தான் கணக்கு. ஒரு வருஷத்தை கடந்து விட்டால் ஆல் பாஸ். 10 பேர் படிச்சான்னா 10 பேரும் பாஸ். அடுத்த வருஷமும் 10 பேரும் பாஸ் தான், அடுத்த வருஷம் 10 பாஸ் தான். ஒரு ஆளை கூட ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. அப்ப மௌலவின்னா நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது? 7 வருஷம் பெரிய தாடியும் தலப்பாவும் ஜிப்பாயும் பார்த்துட்டு அப்படி கர கண்டிருக்காரு நினைச்சிடாதீங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க பாட்டுக்கு மார்க் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் நம்மளோட சண்டைக்கு வரட்டும். இந்த தூண்டி விடுற வேலை பார்த்தாங்கன்னா நீங்க எல்லாம் யாரு என்ன படிச்சீங்க என்பது நான் அதை படிச்சால் தானே எனக்கு தெரியுமில்ல, அதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். என்ன படிச்சு கொடுக்க தெரியுமா? மதரசாக்கள்ல இருந்தால் பேப்பர் படிக்கவே கூடாது, ஹராம். மதரசாவில் என்ன செய்யக்கூடாது? பேப்பர் படிக்க கூடாது. நாங்கெல்லாம் ஓதுற காலத்துல ஒரு டெய்லி பத்திரிகையோ ஒரு வார பத்திரிகையோ நாங்கள் படிக்கவே மாட்டோம், படிக்க முடியாது. சரி, பாடத்திட்டம் இருக்குல்ல, இப்ப போன வருஷத்து பாடத்திட்டம் இந்த வருஷம் மாத்தி போடுறாங்க. மார்க்க விஷயத்தை மாத்த முடியாது, அட உலக விஷயத்தை மாத்தணுமா இல்லையா? சயின்ஸ் புஸ்தகம் நடத்தி கொடுப்பாங்க. எப்போ உள்ள தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முந்தைய எழுதின புஸ்தகம், விஞ்ஞான புஸ்தகம். விஞ்ஞான புஸ்தகம்னு சொல்லி தஸ்ரீஹுல் அஃப்லாக்னு ஒரு புஸ்தகம் நடத்துவாங்க. இது 1000 வருஷத்துக்கு முந்தைய எழுதின புஸ்தகம். 1000 வருஷத்துக்கு முந்தி என்ன விஞ்ஞான அறிவு இருந்துச்சு? ஒரு இலவும் இல்ல. அவன் என்னமோ அரபில எவனோ ஒருத்தன் எழுதி வச்சதை வச்சுக்கிட்டு
இன்னைக்கு மதரசாவில் பாடத்தில் நடத்துவாங்க. அதுல எப்படி இருக்கு தெரியுமா? சூரியன் இருக்கிறது, அது 4வது வானத்தில் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சந்திரன் சிரிக்கிறீர்கள், அதான் அந்த கிதாபுல இருக்குது. சந்திரன் இருக்கிறது, அது முதல் வானத்தில் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தலை ஆட்டி ஆட்டி காப்பாங்க. அட சூரியன் சுத்துது, சந்திரன் சுத்துது, கோள்கள் சுத்துது, எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது குர்ஆன் சொல்லுகிறது. இவங்க சயின்ஸ் புத்தகம் படிச்சு கொடுப்பாங்க. சூரியன் 4வது வானத்தில் இருக்கிறது, சந்திரன் 1வது வானத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் விஞ்ஞானம். இவங்களுக்கு அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க 1000 வருஷத்துக்கு முந்தி. அதை எழுதி வைத்துக் கொண்டு படிச்சு ஆலிமா அறிஞர், இதை அறிஞர். நான் கேட்கிறேன், இது ஒரு நாலேஜா? 20ஆம் நூற்றாண்டுல இப்படி சொல்லலாமா? அப்ப 20ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு மாத்தல. இன்னைக்கு வரைக்கும் மதரசாவுல என்ன புக்கு தான்? இந்த அற்புதமான சயின்ஸ் புக்கு தான். அது 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ள நடத்திட்டு இருக்காங்க. இதை படிச்சுட்டு தான் இவர் அஜர்த்துன்னு வர்றாரு. இவருக்கு என்ன தெரியும்? அதனாலதான் இன்னும் சொல்றேன் கேளுங்க. வெள்ளிக்கிழமை மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கொண்டு அரபியில் எழுதப்பட்டது புஸ்தகத்தை வாசிப்பாங்க. அவருக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னு வைங்க, அதை தூக்கி கலாசி இருப்பாரு. அவருக்கு அர்த்தம் தெரியாதனால அரபியில் எப்படி வாசிப்பார்? எப்படி வாசிப்பார் தெரியுமா? அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாத ஜமான், யா அல்லாஹ். பள்ளியாசல உட்கார்ந்து தொழுகையில இருந்து கொண்டு எல்லா மக்களையும் கூட்டி வெள்ளிக்கிழமை அஜர்த்து துஆ செய்றாரு, பிரார்த்தனை பண்றாரு. எப்படி? அல்லாஹும் இறைவா, ஐயது சுல்தான ஹாத ஜமான், எங்களுடைய இந்த காலத்தில் ராஜா இருக்கிறாரே, மன்னரா, அவருடைய ஆட்சியை நீ வலுப்படுத்துவாயாக. மன்மோகன் சிங் ஆட்சியை போன வருஷம் ஓதி இருந்தா வாஜ்பாய் ஆட்சியை, அவர் தான் ராஜாவா இருந்தாரு இந்தியாவுக்கு. இவர் மெம்பர்ல உட்கார்ந்து அஜர்த்து படிக்கிறாரு. எப்படி படிக்கிறாரு? அல்லாஹும் ஐயது சுல்தான ஹாத ஜமான், யா அல்லாஹ், இந்த காலத்தில் எங்களுடைய மன்னர் இருக்கிறாரே, தலைவர், ஜனாதிபதி, அவருடைய ஆட்சியை நீ வலுப்படுத்துவாயாக. அபித் அதுலஹு இஹ்சானஹு, அவருடைய நீதியையும் அவருடைய நேர்மையும் நிலைக்க செய்வாயாக. அவர் அப்படி பண்ணுவாயாக, அவர் இப்படி பண்ணுவாயாக என்று சொல்லிட்டு அந்த யாருக்கு துஆ செய்றாங்க? பள்ளிவாசல் இருந்து கொண்டு, மெம்பர்ல இருந்து கொண்டு. இது ஏன் இப்படி செய்யறாங்க என்று கேட்டா, முஸ்லிம் மன்னர்கள் இங்க ஆட்சி பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? எங்களை பாராட்டி தான் பள்ளிவாசல்ல படிக்கணும்ட்டாங்க. இவங்க காசுக்காக தலையாட்டிக்கிட்டு ஆமாண்டு அரபியில் ஒரு வாசகத்தை எழுதினாங்க. அத 800 வருஷத்துக்கு முந்தி இந்த முகலாய மன்னர்கள் எழுதி கொடுத்தத இன்னும் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாஜ்பாய் அத்வானிக்கலாம். இப்ப என்ன இவங்களுக்கு அறிவு விளங்குதா? அப்ப இந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்கள் ஒரு விவரமும் இல்லாமல், அதுக்கு மெட்டீரியல் இருக்கு பாருங்க, மார்க்க அறிஞர்களை உண்டாக்குற மெட்டீரியல் என்ன? அந்த மாணவர்கள் அவர்கள் ரொம்ப தரம் இல்லாதவர்களாக, தரமற்ற விதைகள். முதல்ல விதை தரமற்றதா இருக்கிறது. இரண்டாவது அதுக்கு போடக்கூடிய உரமும் தண்ணீரும் நல்லா இருக்காண்டு, அதுவும் நல்லா இல்ல. விதையும் தரமற்ற விதை, அதுக்கு ஊத்துற தண்ணீரும் தரமற்ற தண்ணீர், போடக்கூடிய வித உரமும் சரியில்லாத உரம். இதுல இருந்து உருவாகி வர்றாரு. உடம்பு தான் வளர்றதே தவிர வேற ஒண்ணுமே மூளை வளர்ற மாதிரியான மெசேஜ் அதுல ஒண்ணுமே கிடையாது. எந்த அளவுக்கு கேட்டா, தாலீமுல் முத்தாலிம் ஒரு புத்தகம் சொல்லி கொடுப்பாங்க. மாணவருடைய ஒழுங்குகள், மாணவருடைய ஒழுங்குகள் ஒரு புத்தகம். அந்த ஒழுங்குல என்ன வரும் கேட்டா, ஒரு பெரியார் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு பெரியார் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். எப்படி அந்த பக்தி ஊட்டுறாங்கன்னு பாருங்க. ஒரு பெரியார் என்ன பண்ணாரா, மாணவருக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாராம். இந்த மாதிரி மாணவர்கள், நான் தான் பெரியார்னு வச்சுக்கிறேன், நான் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், உட்கார்ந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். உட்கார்ந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்க பெரியார் நினைஞ்சாரா, திடீர்னு எந்திரிச்சாராம். எந்திரிச்சு கொஞ்சம் நின்று மறுபடியும் உட்கார்ந்தாராம். அப்புறம் பாடம் நடத்தினாராம். மறுபடியும் கொஞ்சம் மறுபடியும் எந்திரிச்சாராம், இப்படி நின்றாராம். மறுபடியும் உட்கார்ந்து பாடம் நடத்தினாராம். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். எல்லாம் முடிஞ்ச உடனே மாணவர்கள் கேட்டாங்களா, உஸ்தாதே, ஆசிரியரே, உட்கார்ந்து தானே பாடம் நடத்திட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் எந்திரிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப உஸ்தாது சொன்னாராம், யாரு ஆசிரியர் சொன்னாராம், இந்த எதிர்த்தாப்புல அந்த கிரவுண்ட்ல, ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒரு பையன் விளையாடுறான். அவன் என்னுடைய ஆசிரியருடைய மகன். அவன் அப்படி என் குறுக்க வருகிறான். அவன் ஆசிரியர் மகன் வர்ற காரணத்தினால் நான் எழுந்து நிற்கிறேன். அந்த பையன் பாலை தட்டிட்டு அங்கிட்டு போய் விடுகிறான், நான் உட்கார்ந்து விடுகிறேன். மறுபடி பால் அடிச்சுட்டு இப்படி வர்றான், என் கண்ணில் அவன் தட்டுப்படுகிறான், அதுக்காக எந்திரிக்கிறேன். அவன் பால் அடிச்சுட்டு இப்படி போய் விடுகிறான், நான் உட்கார்ந்து விடுகிறேன். உஸ்தாதுக்கு மரியாதை இப்படியா? அட உஸ்தாதுடைய பையன் பந்து அடிச்சான்னு சொன்னா அவனுக்கான எதிர்த்து நிக்கணுமா? என்ன சொல்ல வர்றாங்க? அந்த மாணவர்களுக்கு இப்படி விதைக்கிறார்கள். எப்படி? எங்களை மாதிரி பெரிய அஜர்த்துமார்கள் சொல்வதை கண்ணை முடிக்க நம்பணும். எங்க பிள்ளைகளுக்கு கூட நீங்க எந்திரிச்சு நிக்கணும். எங்க அந்த பிள்ளை என்ன பெரிய சாதனையா பண்றான், பந்து விளையாடுறான், என்ன பண்ணணும் இழுத்து ஏன்டா அஜர்த்து மோங்கிறிய? இந்த மாதிரி நீ படிக்க வேண்டிய தலையில தட்டி கூட்டி இழுத்துட்டு வந்தா பரவாயில்ல. இவன் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் பந்து விளையாண்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தி எந்திரிச்சு நிக்கிறாராம்.
அப்ப இந்த மாதிரியான புஸ்தகங்களை தான் மதரசாக்கள்ல படிச்சு விட்டு 7 வருஷம் படிச்சுட்டு மூளை வீண்டு வெளியே வர்றாரு. விளங்குதா? குர்ஆனை படிச்சுட்டு வரல, ஹதீஸ படிச்சுட்டு வரல, கட்டுக்கதைகளையும் பொய்களையும் புழுகு முட்டைகளையும் படித்து விட்டு அவங்க என்ன பண்றாங்க? மார்க்க அறிஞர் என்ற பெயரில் வெளியே வருகிறார்கள். இதான் மார்க்க அறிஞர். இவங்க சொன்னதையெல்லாம் கேட்டு நீங்க தலையாட்டினா மறுமையில் வெற்றி பெற இயலுமா? நான் கேட்கிறேன், இந்த மார்க்க அறிஞரை எதுல உலக விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க? தொழுக விஷயத்துல அஜர்த்து சொன்னா சரி, நோம்பு விஷயத்துல அஜர் சொன்னா சரி, ஜகாத் விஷயத்துல அஜர்த்து சொன்னா சரிங்கிறீங்களே, உங்க துன்யா விஷயத்துல அப்படி நடப்பீங்களா? அதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறோம். உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் கூட வேண்டிய 500 ரூபாய் வச்சுக்கிறோமே, உங்க கையில 500 ரூபாய் இருக்குது. ஒரு பெரிய அசரத்து வர்றாரு, பெரிய தலப்பா, பெரிய ஜுப்பா, பெரிய தாடி வந்து என்ன செய்யறாரு? 500 ரூபாய் கிழிச்சு கொடுக்குறாரு. கிழிச்சு போடுவீங்களா? உங்க கையில 500 ரூபாய் இருக்குது, ஒரு பெரிய அஜரத்து வர்றாரு, இந்த 500 ரூபாய் கிழிச்சு போடு அப்படிங்கிறீங்க. அல்ல பெண்கள்ட்ட வர்றாரு, இந்த வளையல கழட்டி சாக்கடையில போடுங்கிறாரு. உங்க கையில வளையல் போட்டுருக்கீங்க, அஜரத்து வர்றாரு, இந்த வளையல கழட்டி சாக்கடையில வீசு. அஜரத்துல சொல்றாரு, வீசுவீங்களா? கிறுக்கு பையில இவன் சொல்லி அப்படி கேட்பீங்களா இல்லையா? ஏன் அப்படி கேட்கறீங்க? வளையலுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிகிறது, 500 ரூபாயுடைய மதிப்பு தெரிகிறது. அதை போய் குப்பையில போடும் சொன்னா கிறுக்கு தான் சொல்லுவான். அது அந்த மதிப்பை விளங்கி வச்ச அளவு கூட மார்க்கத்தை விளங்கி வச்சிருக்கீங்களா? மார்க்கத்தை விளங்கி வச்சிருந்தா நீ யாரா இப்படி பாத்தியா ஓத சொல்ல, நீ யாரான்னு கேட்டீங்களா? கத்தம் ஓத சொல்ல யாருன்னு கேட்டீங்களா? மூலு ஓத சொல்ல நீ யாரு? குர்ஆன்ல இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்டீங்களா? அவன் என்ன சொன்னாலும் தலையத்துல ஆட்டுறீங்க, ஆனா உலக விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க. அஜர்த்து சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? உங்க காசையோ உங்க பணம் கடை தொழில் வியாபாரம் பண்றீங்க. அஜர்த்து வர்றாரு, தம்பி கடையை போட்டு போய் படுத்துங்க, போட வேலையை பார்த்துட்டு சொல்லுங்களே இல்லையா? நீங்க கடையை திறந்து இருக்கும் போது ஒரு மத குரு வர்றாரு, கடையை பூட்டியா இல்லையா அப்படிங்கிற பூட்டுவீங்களா? நீங்க கிற்கம்பியெல்லாம் இல்லையா? அப்ப உங்களுக்கு கடையுடைய மதிப்பு தெரியுது, காசு மதிப்பு தெரியுது, கையில வச்சுக்கிற பேரா மதிப்பு தெரியுது, வளையல் மதிப்பு தெரிகிறது, மார்க்கத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. அப்ப இவர் சொல்வதை நம்ம ஏன் கேட்கணும்? நம்மள மாதிரி ஒரு மனிதன் இவன் வந்து குர்ஆன்ல உள்ளதை எடுத்து சொன்னால் கேட்போம், நபிகள் நாயகம் சொன்னதை எடுத்து சொன்னால் கேட்போம். கையில மடியில விட்டு அடிச்சான்னு சொன்னா கேட்க மாட்டோம். இப்படி இருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் உருவாக்கினார்கள். சஹாபாக்கள்ல யாருமே நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட யாருமே தலையாட்டி கொண்டு கேட்கக்கூடியவர்களாக இருந்ததே இல்லை. அபூபக்கர் சொன்னாலும் எதிர்த்தார்கள், உமர் சொன்னாலும் எதிர்த்தார்கள், உஸ்மான் சொன்னாலும் எதிர்த்தார்கள். சரியா இருந்தா பேசாம இருப்பாங்க, தப்பா இருச்சுன்னு வைங்களேன் உடனே கையை பிடிச்சு செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன பண்றோம்? மத குருமார்கள் மீது குருட்டுத்தனமான பக்தி வைத்துக் கொள்றோம். அவன் என்ன பண்றான்? நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்த முடியுமோ, பிற மதங்களில் எப்படி ஏமாத்துகிறார்களோ அதை பூரா இங்க கொண்டாந்து இறக்குமதி பண்ணிட்டான். புரோகிதம் இல்லாத ஒரு மார்க்கத்தில், சடங்கு இல்லாத ஒரு மார்க்கத்தில் எதுக்காவது இஸ்லாத்துல புரோகிதம் இருக்கா? ஒண்ணுக்கும் புரோகிதம் கிடையாது. நீங்க பேர் வைக்க வேண்டியது குழந்தைக்கு நீங்களா வச்சுக்கிற வேண்டியதானே? பேர் வைக்கிறதா இருந்தா உங்க பிள்ளைக்கு நீங்க பேர் வைக்கணும். அப்துல்லான்னு பேரை சொல்லி கூப்பிட்டு போயிட வேண்டியது, அவ்வளவுதான். இஸ்லாத்துல என் பிள்ளைக்கு பேர் சூட்டுவதாக இருந்தால் எனக்கு பிடித்தமான ஒரு பெயரை சொல்லி அப்துல்லா அப்துல்லா, இப்ராஹிம் இப்ராஹிம், எல்லாம் அந்த குழந்தை இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறேன், இப்ராஹிம் நபி மாதிரி நல்ல அடியார் ஆக்கி வை, நான் முடிஞ்சு வச்சுக்கல. ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு பேர் வைக்கலாம், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கலாம். அஜர்த் என்ன பண்றாரு? என்னை தான் கூப்பிடணும் இருக்கா இல்ல? இந்த சமூகத்துல பேர் வைக்கிறாங்க, நீங்க எப்படி வைக்கிறீங்க? பேர் வைக்கிறாங்க என்னை கூப்பிடுங்கிறார். இது மாதிரி ரசூலுல்லாஹ் தான் கூப்பிட்டாங்களா எல்லாரும்? நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்துல தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்க அஜர்த் மாதிரி தான் கூப்பிட்டாங்களா? அதே மாதிரி வந்து உங்க பிள்ளைக்கு சுன்னத்து பண்றீங்க, கத்துனா இஸ்லாத்துல ஆண்களுக்கு சுன்னத்து என்ற ஒரு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இதை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த வேலையை தெரிஞ்ச ஒரு மருத்துவரை கூப்பிட்டால் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது, அவர் தான் செய்வாரு. அதுக்கு என்ன பண்றீங்க? என்ன கூப்பிட்டியா? அதுக்கு அஜர்த்து தான் பாத்தியாங்கணுமா, இல்ல அறுக்காதா கத்தி? அடே சுன்னத்து பண்ணுவதற்கு இவர் ஏன் வர்றாரு? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நபிகள் நாயகத்தை கூட்டிட்டு போய் தான் சுன்னத்து பண்ணாங்களா? ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு சுன்னத்து பண்ணும் பொழுது நபிகள் நாயகமே நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து அல் ஃபாத்திஹா சொல்லி நீங்க ஒரு மந்திரத்தை ஓதுனாதான் என் பிள்ளைக்கு சுன்னத்து நடக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தங்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டினாங்களா? அப்ப சுன்னத்து பண்றா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்கிறாரு. அட கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீட்டை கட்டுறீங்க, கட்டி குடி போக வேண்டியதானே? என்னை கூப்பிடுங்கிறாரு. அட நான் கட்டின வீட்டை குடி போய் நீ ஏன்டா வரணும்? இவர் வந்து என்னமோ திறந்து வச்சால் பாத்தி ஆங்கணுமா, இவர் ஏதோ சடங்கெல்லாம் செய்யணுமா, இவர் சில மந்திரங்களை ஓதணுமா, இவர் அங்க மௌலிது ஓதுவாராம்,
இல்லன்னா இதை திக்ர் செய்வாராம், இல்ல ஹல்கா பண்ணுவாராம். இவருக்கு என்னத்தையாவது பண்ணுனாதான் அந்த வீட்டுக்குள்ள நீங்க போகணும். இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? மக்களை நீங்கள் வீடு கட்டினால் உங்களுடைய மத குருமார்களை கூட்டிக் கொண்டு போய் இது மாதிரி சடங்குகள் செய்யுங்கள் சொன்னாங்களா? வீட்டை கட்டினா திறந்துட்டு உள்ள போவியா? அதிகபட்சமா உனக்கு வீடு கட்டினால் ஒரு விருந்து கொடுக்க அனுமதி இருக்கிறது. அனுமதி கட்டாயம் கிடையாது. வீடு கட்டிட்டோமா, 4 நண்பர்கள் இருப்பாங்களா, அவங்களை அழைச்சு விருந்து கொடுக்கலாம். வீடுக்குன்னு சடங்கு இருக்குதா? மாட்டை கொண்டு உள்ள விடணுமா? 4 முறை சாணியை தெளிக்கணுமா? பாலை முதல்ல காய்ச்சணுமா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம வசதி போல ஒரு நேரத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய பெயரால் நான் உள்ள நுழைகிறேன்னு சொல்லிட்டு உள்ள போக வேண்டியதுதான். இவ்வளவுதான் இஸ்லாத்துல உள்ளது. இதுக்குன்னு தனியான ஸ்பெஷல் மந்திரங்களோ சடங்குகளோ சம்பிரதாயங்களோ இல்ல. என்னை கூப்பிடுங்கிறாரு, அதுக்கு நான் தான் வருவேங்கிறாரு. நம்ம பொண்ணுக்கு நம்ம மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், என்னை கூப்பிடணும், நான் தான் பண்ணி வைப்பேன். கல்யாணம் பண்றதா இருந்தா கூட என்ன செய்யறாரு, அஜர்த்து என்னை கூப்பிடுங்கிறாரு. ஏன் இதெல்லாம் ஏன் இஸ்லாத்துல நுழைச்சிங்க? மத குருமார மனுஷனை பார்க்க வேண்டியதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல அப்துர் ரஹ்மான் ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர், சிறந்த 10 பேர்ல அவரும் ஒரு ஆள். நபிகள் நாயகம் உருவாக்கின அந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்த ஒரு 10 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த 10 பேரில் ஒரு ஆள் யாரு? அப்துர் ரஹ்மான். அவர் நபிகள் நாயகத்தில் ஒரு நாள் வர்றார். வரும் பொழுது பார்த்தால் நறுமணம் பூசிக்கொண்டு வர்றார். வாசமும் மனமுமாக வருகிறார். அவரை பார்த்தவன நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்னப்பா வாசமும் மனமுமா இருக்கிறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு நேத்து கல்யாணம் ஆச்சு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு நேத்து கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்காக வாசத்தை அன்னைக்கு பூசின வாசம் இது, நேத்து பூசினது அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்கணும், என்ன நேத்து கல்யாணமா, என்னை கூப்பிடாமையா, நான் வராமையா, நான் மந்திரம் சொல்லாமையா, நான் நடத்தி வைக்காமையா அப்படி கேட்டாங்களா? நபிகள் நாயகத்திட்ட வந்து அவ்வளவு நபிகள் நாயகத்தை நேசிக்கிற ஒரு தோழர் அவரு, நபிகள் நாயகத்துக்காக உயிரே கொடுப்பாரு. அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறார் நபிகள் நாயகத்தை அழைக்காமல் கூட இல்ல, சொல்லாமல், நபிகள் நாயகத்திற்கு சொல்லாமல் கல்யாணம் செய்கிறார். சொல்லாமல் மட்டுமில்ல, கேட்டதுனாலதான் சொல்றார், இல்ல அதுவும் சொல்லிருக்க மாட்டார். என்னப்பா வாசமா இருக்கிறேன்னு கேட்டா அதனால அடுத்த நாள் தெரிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் கேட்கலன்னு வைங்க, 6 மாசம் கழிச்சு கூட தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப நபிகள் நாயகத்திற்கு சொல்லாமல் அழைக்காமல் அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. நபிகள் நாயகம் என்ன கேட்டாங்க, கல்யாணம் பண்ணில விருந்து கொடு, வசதி உள்ளால் அவர் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுப்பான்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல விருந்து கேட்டிருக்கிறாங்க, கல்யாணத்துக்காக விருந்து கொடுப்பாண்டாங்களே தவிர கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அஜர்த்து வரணுமா? சபையில உட்கார்ந்து கொண்டு அவர் அரபில ஒரு மந்திரம் சொல்ல நம்ம வாய்மொழியை இப்படிலாம் ஒரு கல்யாணம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப கல்யாணம் அவர் வர்றேங்கிறாரு, கருமாதிண்டா அவர் வர்றேங்கிறாரு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி வைத்த வழினா என்ன கூப்பிடுங்கிறாரு. என்னமோ மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இவர் தான், எதா இருந்தாலும் இவரை கூப்பிட வேண்டியதான். வீடு கட்டணுமா, அஸ்திவாரம் போடணுமா, என்னை கூப்பிடுங்கிறாரு, சோறாக்கணுமா என்னை கூப்பிடுங்கிறாரு, என்ன ஒரு காரியமா இருந்தாலும் அஜர்த்த கூப்பிடுங்கிறாரு. ஏன் இப்படி வந்துச்சு? இப்படித்தானே கருத்தாங்க. ஏனைய மார்க்கங்கள் நாசமா போனது இதானங்க காரணம். நீங்க மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஜோசியம் சொல்றல பண்ணிட்டாங்க. நீங்க இவ்வளவு நம்புனா என்னாச்சு? அஜர்த்திட்ட போறீங்களா, கல்யாணம் நம்பிங்க, அஜர்த்திட்ட போய் அசர்த்து நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. யார்ட்ட? நம்மள மாதிரி ஒரு மனுஷன், அவனுக்கு என்ன தெரியுமா நமக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியுமா அது அவனுக்கு தெரியும். இல்ல நல்ல நாள் என்ன கெட்ட நாள் என்ன, நம்ம கல்யாணம் பண்றது என்ன செய்யணும், அஜர்த்திட்ட போய் அஜர்த்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, நாங்க அன்னைக்கு தான் கல்யாணம் வைக்கணும். அவர் டைரியை பார்ப்பாரு, என்னைக்கு காலியா இருக்குதோ விருந்துலாம் ஏத்துக்கொண்டு காலியான நாள் இருக்கும்ல, 25ஆம் தேதிக்கு தான் விருந்து இல்லாம இருக்குது, நல்ல நாள். அவருக்கு எது நல்ல நாள் அது சொல்லிட்டு போயிடுவாரு. என்னைய நல்ல நாள் எங்கேயா இருக்கு மார்க்கத்துல? உலகத்துல அறிவுபூர்வமா எடுத்தா கூட நல்ல நாள் ஒண்ணு இருக்கவா செய்யுது. உலகத்துல எல்லா நாள்லயும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எந்த ஒரு நாள் கெட்ட நாள் என்ற காட்டுங்க பார்ப்போம். கெட்ட நாள்னா என்ன? ஒருத்தனுக்கு நல்லது நடக்கக்கூடாது அப்படி நாள் இருக்கா? கெட்ட நேரம் ஒண்ணு இருக்குதா? எதை நீ கெட்ட நேரம் சொல்றியோ அன்னைக்கு 10 பேர் புள்ள பெற்றிருக்கான், அந்த நேரத்தில் 10 பேர் பணக்காரன போயிருக்கான், அந்த நேரத்தில் 10 பேர் நோயிலிருந்து குணமாக இருக்கிறான், அந்த நேரத்தில் 10 பேருக்கு லட்சாதிபதியா இருக்கிறான், அந்த நேரத்தில் 10 பேர் பதவி அடைஞ்சிருக்கிறான். எந்த நேரத்தில் நல்லது நடக்கல? எல்லா நேரத்திலையும் 4 பேருக்கு நல்லது நடந்தால் 4 பேருக்கு கெட்டது நடக்கும். எல்லா நாளிலும் 4 பேருக்கு நல்லது நடந்தால் 4 பேருக்கு நல்ல நாள். எது நல்ல நாளுங்கிற? சபர் மாசம் கெட்ட நாளுங்கிறியா? ஆடி மாசம் கெட்ட நாளுங்கிறியா? அப்ப ஆடி மாசத்துல ஒருத்தனுக்கு பணக்காரன் ஆகுனதே இல்லையா? ஆடி மாசத்துல ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆக மாட்டானா? ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்க சொன்னா அதுல ஆடி மாசமா இருக்கணும் செத்த போயிருவானா? அப்ப எல்லா மாசத்திலையும் நோயாளி குணமாகிற மாதிரி ஆடியிலையும் குணமாகறான்,
எல்லா மாசத்துலயும் புள்ள பெற மாதிரி ஆடியிலையும் புள்ள பெறான். அப்ப அதே மாதிரி கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே? இவனா ஒரு சட்டங்களை மனுஷனுக்கு உண்டாக்கி வைத்துக் கொண்டு நம்மளை ஏமாத்துறான். அஜர்த்திட்ட போய் அஜர்த்து ரொம்ப கஷ்டப்படுறேன், வறுமையா இருக்கேன், இவனுக்கு வேணும், இவன் அவர்கிட்ட போய் கேட்கிறான். அஜர்த்திட்ட போய்கிட்டு அஜர்த்து நான் கஷ்டப்படுறேன், நான் வறுமை, அவரே கஷ்டப்படுறாரு. எந்த ஒரு அஜர்த்தும் பணக்காரனா இல்ல. அவர் என்ன பண்றாரு? பூரியா மத்தியா ஓது, சலாத்து நாரியா ஓது, பணக்காரன் ஆயிரலாம். நீ ஆகி காட்ட வேண்டியதுன்னு அப்படி ஆகலாம்னா இந்த அஜர்த்து என்ன பண்ணனு? அவர் ஒரு பூரியா மத்தியா ஓதி ஊர்ல பெரிய பணக்காரன் ஆகி, பத்தியா நான் எவ்வளவு பெரிய பணக்காரனா போயிட்டேன் அப்படின்னு காட்டிட்டு சொல்லு. அப்ப இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அங்க போறான். வயிற்று வேண்டாங்க போறாங்கிறான், பணம் இல்லைன்னு அதுக்கு போறாங்கிறான், பிள்ளைக்கு ராத்திரில அழுவுதுன்னு அஜர்த்து அழுவுது பிள்ளை அப்படிங்கிறான். எதா இருந்தாலும் அவட்டுதான். மளிகை கடை வைக்கிறதா, ஜவுளி கடை வைக்கிற அஜர்த்துட்டு போறான். என்ன கடை வச்சா எனக்கு நல்லா இருக்கு, என் பேருக்கு ராசி பார்த்து சொல்லுங்க, நீ ஜவுளி கடை உனக்கு உருப்படாது, மளிகை கடை உனக்கு உருப்படாதுமா. இப்படியாக அவனுக்கு ஒரு கடை வச்சு சம்பாதிக்க வக்கில்ல. அவங்கிட்ட போய் கடைக்கு கேட்கிறான், அவங்கிட்ட போய் மருத்துவத்தை கேட்கிறான். இப்படி அஜர்த்துமார்கள் என்று மதகுருமார்கள் என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கை தான் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றாமல் போவதற்கும் இஸ்லாத்தை வாழ்க்கையில கடைபிடிக்காமல் போவதற்கு காரணம். வேற வேற மார்க்கங்கள்ல இதனால கெட்டு போனாங்க. ஒரு மனுஷனை கடவுளாக்குனாங்க, அவன் காலில் விழுந்தாங்க, இப்படி ஆசி கையை காட்டுவான், இப்படி ஆசி வழங்கினா என்ன செய்வாங்களாம்? எல்லாரும் அப்படி நல்லா பணக்காரனா போயிடலாம். அப்படி அவர் கையை காட்டிட்டா நோய் போயிடும், அவர் கையை காட்டிட்டா நம்ம கஷ்டமா தீந்துரும். அவனை பிடிச்சி உள்ள வண்டி வச்சுனா ஒண்ணும் பண்ண முடியல. அதனால பாத்தீங்களா இல்லையா? யாரு அவ்வளவு பேருக்கு ஆசையை காட்டினானோ அவனை கொண்டு உள்ள பிடிச்சி போட்டுட்டாங்க. ஏதாவது பண்ண முடிஞ்சா? ஜெயில கம்பி உடைச்சிட்டு வர முடிஞ்சா? நீதிபதி மனசை மாத்தி இவர் நிரபராதின்னு சொல்லிட்டு ஏதாவது தீர்ப்பு வாங்க முடிஞ்சா? அல்ல ஜெயலலிதா மனசை மாத்தி பாவம் விட்டுருங்க, கேஸ் பதிவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சா? யார் யார் 2 ஆயில் 3 ஆயில் உள்ள கிடக்குறாங்க? யாரெல்லாம் லிங்கம் எடுத்தானோ, யாரெல்லாம் அதை பண்றானோ இதை பண்றானோ அவெல்லாம் என்ன 2 ஆயில் தண்டனை 3 ஆயில் தண்டனை பிளஸ் 3 வருஷம் அது பாட்டு ஏறிட்டு இருக்கு கணக்கு. இவன் போயிட்டு என்ன செய்யறான்? மதகுருமார்கள். என்னடா மதகுருமார்கள், என்ன மதகுருமார்கள்? இந்த மாதிரி நம்பி நாசமாகுறமே, இதான் கோளாறு காரணம். அதனால நீங்க என்ன செய்யுங்க? உங்க அஜர்த்துமார்கள் சொல்றாங்க பள்ளி வாசல்ல இமாம் பிரச்சாரம் செய்கிறார் என்பதை கேட்டு பாவ மூட்டையை சுமந்து விடாதீர்கள். எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா இந்த அஜர்த்துமார்கள் 7 வருஷம் படித்த அஜர்த்துமார்கள் பள்ளி வாசலுக்கு வர்றவனை தடுக்க சொல்கிறார்கள். சொல்றாங்களா இல்லையா? போர்டு எழுதி வையுங்கள். யார? நம்மள இந்த மாதிரி ஃப்ராட் பண்றாங்க, பித்தலாட்டம் பண்றாங்க, இஸ்லாத்தின் பேரை கெடுக்கிறாங்க என்று சொன்னா உடனே போர்டு பள்ளி வாசல்ல இவர்கள் எல்லாம் பள்ளிக்குள் விடமாட்டோம். இதை இவன் சொல்றதை கேட்டுக்கொண்டு முத்தவள்ளிகளும் ஆட்டம் போடுகிறார்கள். மார்க்கறிவு இல்லாத காரணத்தினால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், மறுமையில உங்களுடைய குடுமியை அல்லாஹ் பிடிக்கக்கூடிய நேரத்தில் அஜர்த்து உங்களை காப்பாற்ற மாட்டார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கிறான், வமன் அஸ்லமு மிம்மன் மனா மசாஜிதல்லாஹ் ஐ யுذكر ஃபீ ஹஸ்முஹு. அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறுவதை யார் தடுக்கிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், அடே பள்ளி வாசல் ஏன் பள்ளி? முத்தவள்ளியுடைய பள்ளி அல்ல, ஜமாத்தார்கள் பள்ளி அல்ல, பள்ளி வாசலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளி வாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய பள்ளியில் என்னை வணங்க கூடாது என்று தடுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? இந்த அஜர்த்து சொல்றாரு பள்ளி வாசலுக்கு வர்றவனை தடுங்கிறாரு. முத்தவள்ளி அதை கேட்டு ஆடுறாருன்னு சொன்னா இவரை விட அநியாயக்காரன் யார்? இந்த அநியாயத்திற்காக உன்னை அல்லாஹ் பிடிக்குவானே, அஜர்த்து உன்னை காப்பாற்றுவாரா? மார்க்கறிவு உனக்கு இருந்தா, இவன் ஒரு மனுஷன் வழங்கி இருந்தால் அவன் சொல்ல கேட்டு போர்டு வச்சு உன் மறுமையை பாராக்குவியா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 3 விஷயத்துக்கு போர் பிரகடனம் செய்கிறான். 3 காரியங்கள் செய்பவர்களுக்கு என்ன செய்யறான்? அடே உனக்கு எனக்கு சண்டைங்கிறான், வாடா என்னோட யுத்தத்துங்கிறான். அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலிலே அல்லாஹ்வை தொழ தடுக்கிறானே அவனுக்கு எதிராக நான் வர்றேங்கிற அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். முதல்ல இறங்கின சூரா இருக்க சூரத்துல் அலக் 96வது அத்தியாயம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், அரைத்தல்லதி என்ஹா அபதன் இதா ஸல்லா, தொழுகிற எனது அடியாரை தடுக்கிறானே, தொழுகிற அடியாரை தடுக்கிறானா? அவனை பார்த்தியா? அல்லாஹ் கேட்கிறான். கேட்டு சொல்றான், கல்லால இல்லம் என்தகி, இவன் இந்த போக்கிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால், பள்ளி வாசலுக்கு வர்ற தடுக்கிறானே அதிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் லனஸ்ஃபாம் பின் நாசியா, அவன் குடுமிய நாம் பிடிப்பேன். அல்லாஹ் சொல்றான், பள்ளி வாசல்ல வர்றவனை தடுத்தா அதுக்கு பனிஷ்மெண்ட் யார்ட்ட?
அதுக்கு பனிஷ்மெண்ட் யார்ட்ட? என்கிட்ட இருக்கு. லனஸ்பாம் பின் நாசியா, அவன் குடுமியை நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, பொய் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இவனுடைய குடுமையை நான் பிடிப்பேன். ஃபல் யது நாதியா, அவன் சபையை அவன் கூட்டட்டும். சனது ஜபானியா, ஏன் சபையை நான் கூட்டுறேங்கிறான் அல்லாஹ். நரகத்தின் காவலர்களை, ஜபானியாக்களை நான் கூப்பிடுகிறேன். கூட்டுறாவும் ஜமாத் உலமாவே, கூட்டுவோம் சபையை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? இவங்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறான். அல்லாஹ் குடுமையை பிடிப்போன்னு சொல்றானே, அந்த காரியத்தையா நிர்வாகிகள் செய்கிறீர்கள்? அந்த காரியத்தையா இந்த அஜர்த்துமார்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டு தடுக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறீர்களே, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்ன? நான் பிடிப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல காபாவுல போய் தொழுகிறார்கள். தொழுகையில சஜிதாவில் இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து கழுத்தில் வைக்கிறார்கள். ஒட்டகத்தினுடைய குடல் அந்த சாணத்தோட நபிகள் நாயகத்துக்கு தலையை நிமித்த முடியல. கேள்விப்பட்ட மகள் பாத்திமா ஓடோடி வருகிறார்கள். அவங்களும் தந்தையுமாக சேர்ந்து அதை புரட்டி விட்டு நபிகள் நாயகம் எந்திரிக்கிறாங்க. இந்த ஒட்டக குடலை வைத்து பள்ளிவாசல தொழும் பொழுது ஒட்டக குடலை வைத்தார்களே, அவங்க எல்லாம் கைகுட்டி சிரிக்கிறார்கள். அபூஜஹல்ல இருந்து, அபூ லஹப்ல இருந்து, உத்பாவுல இருந்து, ஷைபாவுல இருந்து எல்லாம் என்ன செய்யறான்? கைகுட்டி சிரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் படக்கூடிய அந்த அவஸ்தையை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், யா அல்லாஹ் இந்த அபூ ஜஹலை நீ பாத்துக்க. அலைக பி உத்பாவை நீ பாத்துக்க. அலைக பி ஷைபா, அலைக ரபியா, எல்லா பேரையும் சொன்னாங்க. இவனை எல்லாம் நீ பாத்துக்க அல்லாஹ், நான் ஒண்ணும் செய்யல அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க கைதான் ஓங்குனுச்சு. நபிகள் நாயகத்தை தடுக்கிறாங்க, கேலி செய்யறாங்க, ஒட்டக குடல் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் பிரார்த்தனை பண்றாங்க. ஒரு வருஷம் ஆச்சு, அவங்க கைதான் ஓங்குது. இன்னொரு வருஷம் ஆச்சு, அவங்க கைதான் ஓங்குது. இன்னொரு வருஷம் ஆச்சு, அவங்க கைதான் ஓங்குது. நபிகள் நாயகத்தை அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க, சில ஆட்களை கொள்றாங்க, நாடு கடத்துறாங்க, அட்டிக்கு மேல அடி. அப்படி இருமாந்து போய் இருக்கிறாங்க. 10 வருஷம் நபிகள் அல்லாஹ்வுடைய இப்படி அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம போர்டு வச்சுட்டோமே, போர்டு வச்சு ஒன்னு ஆவலை நல்லா தானே இருக்கிறோம் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், மனுஷ மாதிரி பிடிக்க மாட்டான், அப்படி விட்டு பிடிப்பான். நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம்ல, எப்படி பிடிப்போம்? அப்படி தூண்டில போடுவோம், மேல ஒரு மிதப்பு கட்டை இருக்கும், அந்த மீன் வசமா அதுல மாட்டணும்னே லேசா அந்த மிதப்பு கட்டை அப்படி கீழே இறங்கும். உடனே சுண்ணணும்னு வைக்க மீன் கிடைக்காது, வசமா மாட்டாது. அது ஃபுல்லா போய் இந்த தூண்டில் போய் குற வலையில மாட்டணும். அது வரைக்கும் அப்படி விடுவோம் இல்லையா? அப்படி விட்டுட்டு ஒரு வெட்டு வெட்டினா என்னவாகும்? வசமா சிக்கிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் தன்னை பற்றி, நம்ம புடி அவசரமா பிடிக்கவே மாட்டேன். அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். எல்லா மக்களும் நம்புற ஒரு சித்தாந்தம் தான். அரசாங்கம் அன்னைக்கு அன்னைக்கு நடவடிக்கை இருப்பான், தெய்வம் கடவுள் இருக்கான் பாருங்க, அப்படி நின்று நிதானித்து ஒரே போடுதான். ஒரு சுனாமி மாதிரி ஒரு சின்ன அடி தான், அதுல பிறண்டுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்து என்ன நினைச்சான்? நம்ம போர்டு வச்சோம் ஒன்னாவல, நபிகள் நாயகத்தை தடுத்த ஒன்னாவல, சாணியத்துக்கு எரிஞ்ச ஒன்னாவல, குடலத்துக்கு வச்ச ஒன்னாவல, நம்ம கை ஓங்கு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பத்ரு போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு பேரையெல்லாம் சொல்லி இறைவா நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார்களோ அத்தனை பேரும் வேறற்ற மரங்களைப் போல வெட்டி வீழ்த்தப்பட்ட காட்சியை என் கண்ணால் கண்டேன். 10 வருஷம் எடுத்திருக்கான். நபிகள் நாயகம் செய்த துவாவுக்கு நிறுத்தி அடிப்பான் அல்லாஹ். உன்னால் பதில் அடி கொடுக்க முடியாத அளவுக்கு அடிப்பான். முத்தவள்ளிகளே, நிர்வாகிகளே, இந்த அஜர்த்துமார் சொல்லை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வராதே என்று நீங்கள் போர்டு வைத்தால் அல்லாஹ்ட்ட நாங்க விட்டுட்டோம். புடிச்சா குடுமையை பிடிப்பேங்கிறான். அல்லாஹ்வுக்கு எதிராக உனக்கு யுத்தம் செய்ய நீ தயார் என்றால் செஞ்சு பார், அல்லாஹ் யார் என்பதை காட்டுவான். தூக்கி கடாசுங்கள், இந்த மௌலவிமார்கள் உங்களை காக்க வரமாட்டார்கள். நரகத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி யௌம துகல்லபு உஜூஹும் பின்னார், மறுமை நாளில் நாம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப அல்லாஹ் நம்மை உயிர்ப்பிப்பான். மொத்த உலக மக்களும் நிறுத்தப்படுவார்கள். அந்த விசாரணைக்கு பிறகு சிலருக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படும். நரகத்தில் போய்கிட்டு அவன் சொல்லுவானா, முகத்தை நரகத்தில் போட்டு கருக்கும் போது அவன் சொல்லுவானா, யாழைத்தனா அதான் அல்லாஹ் அதான் ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொன்னதை கேட்காமல் போயிட்டோமே,
இன்னா அதானா சாதத்தனா குபரானா, எங்களுடைய பெரியார்களுக்கும் எங்களுடைய மகான்களுக்கும் கட்டுப்பட்டோமே, எங்க அஜித்துமார் சொல்ல கேட்டோமே, எங்க மௌலானாக்கள் சொல்ல கேட்டோமே, எங்கள் செய்குமார்கள் சொல்ல கேட்டோமே, அலலுன சபீலா, எங்களை வழிகெடுத்து நாசமாக்கி கொண்டாந்து நரகத்தில் தள்ளிட்டாங்களே என்று அன்னைக்கு புலம்புவார்களாம். எங்களுடைய பெரியார்களுக்கும் எங்களுடைய மகான்களுக்கும் கட்டுப்பட்டோமே, எங்க அஜித்துமார் சொல்ல கேட்டோமே, எங்க மௌலானாக்கள் சொல்ல கேட்டோமே, எங்கள் செய்குமார்கள் சொல்ல கேட்டோமே, அலலுன சபீலா, எங்களை வழிகெடுத்து நாசமாக்கி கொண்டாந்து நரகத்தில் தள்ளிட்டாங்களே என்று அன்னைக்கு புலம்புவார்களாம். நீங்கள் அப்படி புலம்பக்கூடியவர்களாக பள்ளி வாசலில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த எச்சரிக்கை உங்கள் முன்னால் நாங்கள் பதிய வைக்கிறோம். ஆக இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் நீங்கள் பின்பற்ற நினைத்தால் முன்னோர்களை பின்பற்றாதீர்கள், மதகுருமார்களை பின்பற்றாதீர்கள், ஜமாத்தை பின்பற்றாதீர்கள், ஊர் வழக்கங்களை பின்பற்றாதீர்கள், மெஜாரிட்டியை பின்பற்றாதீர்கள், உங்கள் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். படைத்த இறைவனுடைய வேதத்தை திருக்குரானை பின்பற்றுங்கள். அந்த திருக்குரானை பெற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை பின்பற்றுங்கள். இப்படி பின்பற்றி இஸ்லாத்தை வாழ்க்கையில நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் காலத்திலே எப்படி கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே மக்கள் இணைந்தார்களோ, இன்றைக்கும் இந்தியாவிற்கு வெளியே மேற்கத்திய நாடுகளிலே குரானை பார்த்துவிட்டு இஸ்லாத்தை படித்துவிட்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை காதலிக்கிறார்களே, அந்த நிலையை உங்களால் ஏற்படுத்த முடியும். படுக்கையை பொதிச்சு வச்சு சமாதியை வழிபடுற என்னடா டிஃபரெண்ட் கேட்கிறாங்க. நாங்க பழனி ஆண்டவர் நீ நாவூர் ஆண்டவர் என்ன வித்தியாசம் கேட்கிறாங்களா இல்லையா? நாங்க தேர் இழுத்தா நீ கூடு இழுக்கிற என்னடா வித்தியாசம் கேட்கிறாங்களா இல்லையா? நாங்க திதி தவசம் சொன்னா நீ கத்த பாத்தியாங்கிற கேட்கிறாங்களா இல்லையா? நாங்க புரோகிதம் சொன்னா நீ பாத்தியாங்கிற கேட்கிறானா இல்லையா? நாங்க ஜோசியம் சொன்னா நீ பால் கிதாபுங்கிற, நல்ல நாள் கெட்ட நாளுங்கிற. என்னடா டிஃபரெண்ட்? எதுக்கு நான் இதை காதலிக்கணும்? நான் எதுக்கு இந்த மார்க்கத்துக்கு வரணும்? என்கிட்ட இல்லாத என்ன ஒன்று இருக்குன்னு கேட்கிறாங்களா இல்லையா? எல்லாம் அப்படி காப்பி, பிற மதங்களில் இருந்து காப்பி அடிக்கப்பட்ட சித்தாந்தங்களை இஸ்லாம் என்று நீங்கள் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். குர்ஆன் படி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், நபிகள் நாயகம் சொன்னபடி வாழ்ந்து காட்டுங்கள். இந்த மார்க்கம் ஈர்க்கும், உலகத்தை ஈர்க்கும். பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் பண்டிதர்கள் ஈர்க்கப்படுகிறார்களே, அப்படி ஈர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.